ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரீவியஸ் வீடியோட கண்டினியூ தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ என்ன காரணத்துக்காண்டி இவங்க சூஸ் பண்ணணும் நம்மளோட ஹாஸ்பிட்டலில் சொல்லி அதுக்குரிய ரீசனை டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணுறேன்டா, தீம் கம்போனண்ட்டுக்கு வந்து ரீசன்ஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கே ஒரு ஃபங்க்ஷனாக ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ கன்ஸ்டன்ஸாக க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதாவது கன்ஸ்டன்ஸ் என்று கொடுத்துட்டு கெட் ரீசன் லிஸ்ட் இது கொடுத்துட்டு அரோ ஃபங்க்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ஒரு ஜேசன் அரே ஒன்று தான் ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ஸோ நான் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்டா, அதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன்டா. வெறுமனே டைப் பண்ணுறதுக்கே டைம் எடுக்காமல் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி மாடர்ன் டெக்னாலஜி ரிலேட்டடாக, டாக்டர்ஸ் ரிலேட்டடாக, அதேமாதிரி ப்ரைஸ் ரிலேட்டடான ஒரு சின்ன ஒரு ஜேசன் ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் இதை பார்த்து டைப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதில் டைட்டில் அதேமாதிரி டிஸ்கிரிப்ஷன் ரெண்டுமே நமக்கு வரணுங்கிறத நம்ம இனிமேல் கொடுத்துருக்கோம். ஸோ கொடுத்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்டா, ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று ஒரு கம்போனன்ட் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ எஸ்ஆர்சிக்கு வந்துட்டு இங்கே வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஸோ ஒரு கம்போனண்ட்டுக்கு பேர் கொடுக்கேன், ரீசன் லிஸ்ட். நான் 2 கம்போனன்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதில் ஒரு கம்போனன்ட் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரீசன் என்று சொல்லி ஒரு கம்போனன்ட் க்ரியேட் பண்ணோம், reason.jsx. ஓகேங்களா? ஸோ கொடுத்துட்டு ffc ரீசன். ஸோ ரீசனுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும். நான் என்ன பண்ணுறேன், அதையும் கொடுத்துக்கிறேன். ஏன் நான் ரீசன் ஸ்டைல் என்று கொடுக்கேன்டா, ஒரே விதமான ஸ்டைல்ஸ் திருப்பி ரிப்பீட்டட் ஆகிறத நான் ரீசன் என்று கொடுத்து வச்சுக்கேன். ஏன்னா ப்ரீவியஸாக நமக்கு சில இடங்களில் அதே டிசைன் யூஸ் பண்ண வேண்டி வரும். ஸோ அதால் நான் ப்ரீவியஸாகவும் லிஸ்ட் யூஸ் பண்ணக்கிட்டவா ஒரு டைம் நம்ம ஒரு கம்போனன்ட் ரிப்பீட்டட் ஆகுதுண்டா, அது ரிப்பீட் ஆகிற கம்போனண்ட்டை தனியாக க்ரியேட் பண்ணிவிட்டு லிஸ்ட்டில் ஏதாவது எக்ஸ்ட்ராவை நம்ம ஆட் பண்ண போகிறோம்னா அதையும் ஆட் பண்ணுற மாதிரி தான் செய்திருந்தோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ரீசன் என்று ஒன்று க்ரியேட் பண்ணுறேன், ரீசன் லிஸ்ட் என்றும் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். நம்ம 1 by 1 பார்ப்போம். நான் என்ன பண்ணுறேன், ரீசன் என்று சொல்லி க்ரியேட் பண்ணிவிட்டு அவருக்கு தேவையான எஸ்சி க்ரியேட் பண்ணிக்கிறேன், ரீசன் ஸ்டைல். அதுக்கப்புறம் டிவ் வந்து கொடுத்துட்டு தேவையானதை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த கம்போனண்ட்டை இந்த ஸ்டைல் கம்போனண்ட்டை வ்ரப் பண்ணிக்கிறேன். ஸோ வ்ரப் பண்ணிவிட்டு இந்த ரீசனில் என்னென்ன டேட்டா வேணும் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, முதலாவது நம்பர் வேணும், நம்பர். அடுத்தது டைட்டில், அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன். இதை தாண்டி வேறு ஏதாவது டேட்டா வந்தால் நான் என்ன செய்கிறேன், ரெஸ்ட் பராமீட்டரில் வேண்டி எடுத்து இவருக்கு அதை அசைன் பண்ணி வரேன். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு சொன்னால், இதை 2 பார்ட்டாக பிரிக்க போகிறேன். ஏன்னா ஒரு சைடில் வந்துக்கிட்டு நமக்கு இந்த நம்பர்ஸ் டிஸ்பிளே ஆகணும், இன்னொரு இதில் வந்து டெக்ஸ்ட் எல்லாம் டிஸ்பிளே ஆகணும். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்டா, div டாட் நம்பர் கண்டெய்னர் என்ன கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இதுக்குள்ளே நான் வேண்டி எடுத்த நம்பர் டிஸ்பிளே ஆகணும். இங்கே நம்ம இந்த கம்போனண்ட்டை கால் பண்ணும்போது தார நம்பர் எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகணும்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அடுத்தது div டாட் நாங்கள் கொடுக்க வந்து டெக்ஸ்ட் கண்டெய்னர் என்று கொடுக்க. ஸோ இங்கே நமக்கு 2 டைப்பான டெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே ஆக போகுது. ஸோ ஒரு ஆள் வந்துக்கிட்டு யாருன்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் நம்மளோட டைட்டில். ஸோ அதுக்கு நான் டைப்போகிராஃபி யூஸ் பண்ணிக்கிறேன், டைப்போகிராஃபி. ஸோ இதில் டெக்ஸ்ட் வந்துக்கிட்டு என்ன டெக்ஸ்ட் அவங்க தாராங்களோ அந்த டெக்ஸ்ட். ஸோ அப்போ நான் டைட்டில் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அவரோட டைப் வந்துக்கிட்டு நம்ம ஏற்கனவே கொடுத்துருந்தோம் இல்லையா, செகண்ட் பிக் டைட்டில்னு சொல்லி. ஸோ செகண்ட் பிக் டைட்டில். ஸோ ஸ்பெல்லிங்கை சரியாக பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேர் அதில் தான் மிஸ்டேக்ஸ் வர்றது. ஸோ கொடுத்தாச்சு. ஸோ அடுத்ததான் நான் என்ன பண்ண போகிறேன்டா, இன்னொரு டெக்ஸ்ட் நம்ம டிஸ்பிளே ஆகணும் இல்லையா. ஸோ அதுக்கும் நான் என்ன செய்ய போகிறேன்டா, டைப்போகிராஃபியை கால் பண்ணுறேன். ஸோ கால் பண்ணிவிட்டு இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்டா, அதுக்கும் டெக்ஸ்ட் வேணும். அந்த டெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் வேண்டி எடுத்த டெக்ஸ்ட் டைப் வந்துட்டு பார்த்தீங்களா இருந்தால் நம்ம நார்மல் டெக்ஸ்ட்னு சொல்லி கொடுத்தாச்சு. ஸோ இது எல்லாமே நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம டிசைன்ஸ் வந்துட்டு அப்ளை பண்ணி பார்க்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்டா,
டம்மியாக நான் இது இருக்கட்டும் அப்படியே மேலே இது நான் இன்னும் யாருக்கும் எங்கேயுமே கால் பண்ண இல்லை. நான் டம்மியாக என்ன பண்ண போகிறேன்டா ரீசனை இதுக்குள்ளே கால் பண்ணி பார்க்கும் எனக்கு எப்படி அவுட்புட் வருதுன்னு சொல்லி ரீசன் கால் பண்ணிவிட்டு இங்கே நான் என்ன செய்கிறேன்னு பாருங்கள். முதலாவது நம்பர் வேணும். நான் என்ன பண்ணுறேன் 1 கொடுக்கணும். டைட்டில் கொடுக்கணும். நான் இந்த டைட்டிலே நான் சும்மா கொடுத்துக்கிறேன். நம்ம கொடுத்த மாதிரி மாடர்ன் டெக்னாலஜிங்கிறது தான் மெயின் டைட்டில், முதலாவது டைட்டில். அடுத்ததாக டிஸ்கிரிப்ஷன். ஸோ இங்கே இருக்கிற அந்த டிஸ்கிரிப்ஷனை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு வந்துடும். ரியல் டேட்டா கொடுத்தா உண்மையான அவுட்புட் நமக்கு தெரியும். நம்ம சும்மா டம்மியாக ஏதாவது டைப் பண்ணுறத ரியல் டேட்டா கொடுத்து பார்ப்போம். ஸோ போயிட்டு அவுட்புட்டை செக் பண்ணுறேன். ஸோ பாருங்கள் 1 இருக்குது. அதே மாதிரி மாடர்ன் டெக்னாலஜின்னு சொல்கிறது இருக்குது. இந்த மாதிரி டிஸ்பிளேயாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்டா வர ஸ்டைலை தான் நான் இங்கே எழுத போகிறேன். ஓகேங்களா? ரீசனுக்குள்ளே வந்து ரீசனுக்குரிய ஸ்டைலை தான் நாம் இப்போ ஃபஸ்ட்டுக்கு எழுத போகிறோம். முதலாவது நான் என்ன பண்ண போகிறேன்டா டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ். ஸோ கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா 1 இங்கே இருக்குது, டெக்ஸ்ட் எல்லாமே இங்கே இருக்குது. பர்ஃபெக்ட். ஓகேங்களா? ஸோ கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்டா நம்பர் கண்டெய்னருக்குரிய ஸ்டைல் கொடுக்க போகிறேன். வித் வந்துக்கிட்டு 75 பிக்சல்ஸ். இதெல்லாம் வந்துக்கிட்டு உங்களோட டிசைன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அலைன் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு உதாரணமாக உங்களோட பெரிய சின்ன ஸ்க்ரீன்னு சொன்னால் ஒரு 50 பிக்சல்ஸ் அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ ஹைட் வந்துக்கிட்டு 75 பிக்சல்ஸ் கொடுத்துக்கிறேன். அடுத்தது என்ன பண்ண போகிறேன்டா லைன் ஹைட். ஸோ இங்கே என்ன செய்கிறேன் சும்மா உங்களுக்கு விளங்கணும் பண்ணுறதுக்காண்டி border 2 போட்டு காட்டுறேன். border 1 பிக்சல் solid black. ஸோ பிளைண்டாக நீங்கள் எழுதிட்டே இருக்கக்கூடாது இல்லை என்னை பார்த்து. ஸோ பாருங்கள் இங்கே கொடுத்துட்டோம். இப்போ இந்த டெக்ஸ்ட் சென்டருக்கு வரணுங்கிறதுக்காண்டி லைன் ஹைட் கொடுக்கும். லைன் ஹைட் 75 பிக்சல்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ அடுத்தது இங்கே கொடுத்தது பாருங்கள் லைன் ஹைட் சென்டரில் வந்துடுச்சு. இப்போ எனக்கு சென்டரில் இங்கே டெக்ஸ்ட் டிஸ்பிளே ஆகணும். ஸோ டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கொடுத்துட்றேன். ஸோ பாருங்கள் சென்டரில் நமக்கு டேட்டாஸ் வந்துடுச்சு. அடுத்ததை நான் என்ன பண்ண போகிறேன்னு சொன்னால் border radius நான் 100% கொடுக்கேன். ஸோ கொடுத்தேன்னு சொன்னால் எனக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி பாருங்கள் ஃபுல்லாகவே எனக்கு ஒரு ஒரு ரவுண்ட் சர்க்கிள் சைஸ் வந்து நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிடுது. ஓகேங்களா? ஸோ இப்படி நமக்கு வந்ததும் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு சொன்னால் இதற்குரிய கலர் ஒன்று கொடுத்துக்கலாம். பேக்ரவுண்ட் கலர் நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் ஒரு கலர் கோட் ஒன்று கொடுத்துக்கலாம். 0057B 57B and 8. பாருங்க என்ன கலர் டிஸ்பிளே ஆகிடுச்சு. எனக்கு இனி border தேவையில்லை. நான் borderக்குரியதை ரிமூவ் பண்ணிவிட்டேன். ஸோ அடுத்தது என்ன செய்ய போகிறேன்டா font size. நான் என்ன பண்ணுறேன் 35 பிக்சல்ஸ் கொடுத்துக்கிறேன் font size. அடுத்தது கலரை ஒயிட் கொடுத்துட்றேன். கலர் ஒயிட் கொடுத்துட்றேன். ஸோ சேவ் பண்ணிக்கலாம். ஓகே கலர் ஒயிட் கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்ததும் இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்டா இங்கே ஃபொண்ட் வந்துக்கிட்டு நம்ம கொடுக்கணும். ஸோ நம்ம டைப்போகிராஃபியில் ஆல்ரெடி கொடுத்த அந்த ஃபொண்ட்டை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு சொன்னால் நம்ம இங்கே காப்பி பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் அந்த டைப்போகிராஃபியில் கொடுத்த ஃபொண்ட்டை காப்பி பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு அது அப்படியே ஸ்டக் ஆகிடுச்சு. நான் என்ன பண்ணிக்கிறேன் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு திருப்பி கண்டினியூ பண்ணுறேன் வீடியோவை. ஓகே சின்ன டெக்னிக் க்ளீச் ஆகிடுச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணது ஆல்ரெடி அது ரன் ஆகிட்டுருக்கு. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வேறொரு போர்ட் நம்பரில் இந்த ஆப்பை திருப்பி ரன் பண்ணுறோம். ஸோ 3000 சொல்லி ஆல்ரெடி ரன் ஆகிட்டுருக்கு. நம்ம என்ன செய்கிறோம் 3001 ஐ திங்க். ஸோ இது ரெண்டமாக ஒரு நம்பர் எடுக்கும். ஸோ அந்த நம்பரில் நமக்கு என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் இது ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கோம்னு சொல்லி பார்த்திங்கன்னா கலரை மட்டும் ஒயிட்டாக சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன செய்யணும் ஃபோன் ஃபேமிலியையும் நம்ம ப்ராப்பராக கொடுத்துடணும். இல்லாட்டி அந்த ஃபோன் ஃபேமிலி வந்து நமக்கு ப்ராப்பரான ஃபோன் ஃபேமிலி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஃபோன் ஃபேமிலி இல்லாமல் வேறொரு ஃபோன் ஃபேமிலி இருக்கும். ஸோ நமக்கு சேவர் ரன் ஆகுது. ஸோ ஐ திங்க் ஸோ இந்த ப்ரௌசரில் தான் வேலை செய்யும். ஓகே ஃபைன். நீங்கள் பாருங்கள் 3001 வந்திருக்கு.
ஓகே, நம்ம 3001லேயே நம்ம அதை எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த சர்வர் ரன் ஆகிறத ஃபைண்ட் பண்ணி அந்த சர்வரை ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரன் பண்ணால் 3000 வரும். ஸோ அதை பற்றி ஒரி பண்ண வேணாம். ஸோ இது வந்துட்டு பர்ஃபெக்டாகவே நமக்கு நீங்கள் எழுதுகிற கோட்ஸ் வந்துட்டு வேலை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து நான் என்ன செய்ய போகிறேன்டா, எனக்குரிய ஃபொண்ட்டை வந்துட்டு நான் காப்பி பண்ணி போடணும். நான் என்ன செய்கிறேன், நீங்கள் வந்து டைப்போகிராஃபிக்குள்ளே வரேன். ஸோ வந்து என்ன ஃபொண்ட் நமக்கு வேணும்னு சொன்னால் இந்த டைட்டிலுக்கு சூஸ் பண்ண ஃபொண்ட் தான் வேணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். அடுத்தது வந்து நான் என்ன பண்ணுறேன், ஸோ மார்ஜின் ரைட் கொஞ்சம் ஸ்பேஸ் விடணும். நம்ம சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் போய் பார்த்தீங்களா இருந்தால், ஸோ இட்ஸ் லோடிங். ஓகே, ஸோ மார்ஜின் ரைட் வந்துக்கிட்டு நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 30 பிக்சல்ஸ் கொடுக்கணும். ஓகேங்களா, 30 பிக்சல்ஸ் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் ஸ்பேஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ நீங்கள் போய் பாருங்கள், கொஞ்சம் ஸ்பேஸ் நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அடுத்ததாக நமக்கு என்ன வேணும்னு சொல்லி பார்த்தீங்களாண்டா, நான் இங்கே இவருக்கு சில கிளாஸஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். இவருக்கு நான் டிஃபால்ட்டாக ஒரு கிளாஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ கிளாஸ் நேம் என்ன கிளாஸ் கொடுத்துருக்கேன்னு சொன்னால் செகண்ட் டைட்டில் கிளாஸ்ன்னு கொடுத்துருக்கேன். டைட்டில் கிளாஸ் ஏனெண்டா எக்ஸாக்டாக ஆல்ரெடி ஒரு கிளாஸ் கொடுத்துருக்கேன், அதே கிளாஸ் நேம் கொடுக்காம நான் வேறு ஒரு கிளாஸ் நேம் மட்டும் கொடுக்கணும். ஸோ ஏன் கொடுக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இவங்க 2 பேருக்கு ஸ்பேசஸ் இருக்கணுங்கிறதுக்காண்டி மார்ஜின் பாட்டம் ஒரு 10 பிக்சல்ஸ் கொடுக்கலாம். ஓகே, ஸோ 10 பிக்சல்ஸ் கொடுக்கன்னு பாருங்கள், கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன செஞ்சிட்டோம்டா, பர்ஃபெக்டாக இந்த ரீசனை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆனால் நம்ம என்ன செய்யலைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரீசன் லிஸ்ட்டுக்குரிய மாதிரி நம்ம எதுவுமே இங்கே நம்ம கொடுக்கல. ஸோ ரீசன் லிஸ்ட்டுக்குரிய மாதிரி நம்ம என்ன செய்யலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம ஒரு புதுசாக ஒரு கம்போனண்ட்டை க்ரியேட் பண்ணி நம்ம அந்த டிசைனு அதை கொண்டு வரக்கூடிய மாதிரி இருக்கும். நான் என்ன பண்ணுறேன்டா, இதில் வச்சு கிளிக் பண்ணிக்கிறேன், ரீசன் லிஸ்ட் .jsx. ஸோ திருப்பி FFC ரீசன் லிஸ்ட்டுக்குரிய க்ரியேட் பண்ணிக்கிட்டேன் அண்ட் SC ரீசன் லிஸ்ட் ஸ்டைல் அண்ட் div. நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதுக்குள்ளே தான் நான் அவரை கொண்டாந்து போட போகிறேன். ஓகே, ஸோ தேவையானதை இம்போர்ட் பண்ணிடணும். அப்போ எனக்கு இங்கே என்ன வேணுமெண்டா, ரீசன்ஸ் வேணும் இல்லையா. ஸோ ரீசன்ஸ் ஆரம்பத்தில் எம்டி அரே ஒன்று கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ப்ராப்ஸ் ரெஸ்ட் பேராமீட்டர்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ ரெஸ்ட் பேராமீட்டர் கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்துட்டு இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னு சொன்னால், எனக்கு ஹொரிசோண்டலாக ஒரு ட்ரோ ஒன்று வேணும் இல்லையா. ஸோ நான் என்ன தான் டிஸ்பிளே பண்ணாலும் எனக்கு நான் இதுக்கு கீழே ஹொரிசோண்டலாக ஒரு ட்ரோ ஒன்று வேணும். நான் என்ன பண்ணிக்கிறேன், இதில் div டாட் ஹொரிசோண்டல் ட்ரோ அப்படின்னு சொல்கிற கிளாஸ் நேமில் இது ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஓப்பன் க்ளோஸ் கர்லி ப்ராக்கெட் கொடுத்துட்டு ஒரு மேப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ரீசன்ஸ் எல்லாத்தையும் இங்கே ஆட் பண்ணுறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்டா, ரீசன் கால் பண்ணிக்கிறேன். கால் பண்ணிவிட்டு ஸோ முதலாவது நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால், எனக்கு ரீசன்ஸ் கம்போனன்ட் கால் பண்ணுறதுக்கு மேலே மேப் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துக்கணும். ரீசன்ஸ் டாட் மேப். அப்போ எனக்கு என்ன வரும், ரீசன் வரும் இல்லைங்களா. ஸோ அந்த ரீசனை நான் டீஸ்ட்ரக்சரிங் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒன்று டைட்டில் இருக்கும், அதுக்குள்ளே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். நம்ம ஆல்ரெடி கொடுத்த இந்த டீட்டெயிலில் பார்க்க நமக்கு விளங்கும் என்ன டேட்டாஸ் நம்ம கொடுத்துருக்கோம். டைட்டில் அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி நான் இங்கே கொடுக்கணும். டீஸ்ட்ரக்சரிங் பண்ணிவிட்டு இவரை டீஸ்ட்ரக்சரிங் பண்ணும்போது ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே பண்ணுறேன். முதலாவது டேட்டா நமக்கு ரீசன் தரும், அதை டீஸ்ட்ரக்சரிங் பண்ணிக்கிறேன். அடுத்தது என்ன செய்ய போகிறேன்டா, ஐ என்று சொல்லி கொடுத்துக்கிறேன், இண்டெக்ஸ் நம்பர் கொடுத்துட்டு ரீசன் கால் பண்ணுறேன். முதலாவது என்ன டேட்டா தேவை, நம்பர் தேவை. நான் என்ன செய்கிறேன்டா, ஐயோட ஒன்றை இன்க்ரீஸ் பண்ணுங்க. என்னடா ஐ எப்போவுமே 0 இண்டெக்ஸ் பொசிஷன்லேருந்து வேலை செய்கிறதால நான் என்ன பண்ணிக்கிறேன், அப்படி கொடுத்துக்கிறேன். ஸோ அடுத்ததாக என்ன செய்கிறேன், டைட்டில் வேணும். அந்த டைட்டில் ஆல்ரெடி இங்கே கொடுத்துருக்குற இந்த டைட்டிலை வேண்டிக்கங்க என்று கொடுக்கணும்.
ஸோ அடுத்ததாக நான் என்ன பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷன் வேணும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே பர்ஃபெக்டாக நம்ம கொடுத்துட்டோம். ஓகேங்களா? ஸோ இங்கே ஒரு இது ஒன்று மிஸ் ஆகுது. ஓகே ஃபைன். What I'm missing? Okay, fine. So the curly bracket இங்க வந்திருக்க கூடாது. Map function, open bracket, close bracket. Okay, fine. So இங்க இந்த curly bracket close ஆகணும். Okay, good. ஸோ இப்போ நான் என்ன செஞ்சிட்டேன்னு சொல்லி பாருங்கள். ஸோ ரீசன்னு சொல்கிற அந்த லிஸ்ட்டை மேப் பண்ணும்போது நமக்கு என்ன செய்யமாண்டா, இந்த மாதிரி தான் டேட்டா வரும். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிட வேணாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரீசன் சொல்லி வந்துருக்குமெண்டா, இங்கே நான் என்ன செஞ்சுருக்கணும், ரீசன் டாட் டைட்டில், ரீசன் டாட் டிஸ்கிரிப்ஷன் என்று சொல்லி கொடுத்துருக்கலாம். ஆனால் நான் இப்படி ரீசன் 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 சொல்லி 3 தரம் கொடுக்காம நான் என்ன பண்ணுறேன், என்ன டேட்டா இந்த ரீசன்ஸுக்குள்ளே இருக்குமோ அந்த டேட்டாவை டீஸ்ட்ரக்சரிங் பண்ணிக்கிறேன். அதான் டைட்டில் கம்மா அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் சொல்லி கொடுத்தது. ஸோ கொடுத்தா என்ன செய்ய தேவையில்லைண்டா, நம்ம 2-3 தரம் நம்ம ரீசன் ரீசன் சொல்லியோ இல்லை எக்ஸ்ன்னு சொல்லியோ கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஸோ நான் இந்த மாதிரி கொடுத்துட்டு நான் எந்த சிஎஸ்எஸ்ஸுமே இப்போ நான் எழுதலை, ஜஸ்ட் வந்துட்டு நான் கால் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ இங்கே இருந்த ரீசன்ஸை அழிச்சு விட்டுட்டு, ஏன்னா நமக்கு ரீசன்ஸ் இனி தேவையில்லை, ரீசன் லிஸ்ட் இருந்தால் போதும். ஸோ ரீசன் லிஸ்ட் இங்கே என்ன செய்யுது, நமக்கு ரீசன்ஸ் கேட்குது. நான் கெட் ரீசன்ஸ் லிஸ்ட்ன்னு சொல்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். கால் பண்ணதும் இந்த டிசைனுக்கு போய் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு பர்ஃபெக்டாக நம்ம என்னென்ன டேட்டா கொடுத்துருந்தோமோ அவ்வளோ டேட்டாவும் டிஸ்பிளே ஆகுது. ஆனால் நமக்கு தேவையான ஸ்டைல் தான் வரல. அந்த ஸ்டைலில் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இங்கே கொடுக்க போகிறோம். ஸோ முதலாவது என்ன பண்ணுறேன், டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் பண்ணுறேன். டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் பண்ண என்ன நடக்கும், ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா? ஆனால் நமக்கு கீழே தான் இருக்கணும் இல்லையா? ஸோ அதால் நான் என்ன பண்ணிக்கிறேன்டா, ஃப்ளெக்ஸ் டிரெக்ஷன்ஸ் காலம்ஸ் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ கொடுத்ததுக்கப்புறம் கீழே இருக்குது. ஆனால் இதுக்கு இடையில் ஸ்பேசஸ் வேணும். என்ன செய்கிறேன், கேப் 40 பிக்சல்ஸ் கொடுக்கேன். ஸோ இவங்களுக்கு இடையில் கேப் ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடுச்சு. ஸோ பர்ஃபெக்ட். அடுத்தது என்ன செய்ய போகிறேன்டா, இங்கே மேலே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கணுங்கிறதுக்காண்டி மார்ஜின் டாப் கொடுக்கணும். மார்ஜின் டாப் 50 பிக்சல்ஸ் கொடுப்போம். ஸோ இது மட்டும் கொஞ்சம் ஸ்பேஸ் தள்ளி இருக்கணும், அப்போ தான் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்குங்கிறதுக்காண்டி அப்படி கொடுக்கும். ஸோ அடுத்ததாக நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுத்துக்கலாம். ஏனெண்டா இதுக்குள்ளே நான் ஒரு அப்சல்யூட் கொடுக்கணும். ஏனெண்டா இங்கே நமக்கு என்ன செய்யணுமெண்டா, ஒரு ஹாரிசான்டல் ரோ ஒன்று வேணுமென்னு சொல்லி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஹாரிசான்டல் ரோக்குரிய ஸ்டைல் தான் இப்போ எழுத போகிறோம். ஸோ வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ ஹாரிசான்டல் ரோ ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கலாம். பேக்ரவுண்ட் கலர் நான் ஆல்ரெடி கொடுத்த அதே கலர் நான் யூஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ 005 7B and 8 சொல்கிற கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே நமக்கு பெருசாக எந்த இதுவுமே காட்டாது. என்னென்னா நம்ம ஹைட் வித் எதுவுமே கொடுக்கல, இப்போ தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்டா, பொசிஷன்ஸ் அப்சல்யூட் கொடுக்கணும். அப்சல்யூட் கொடுத்தா இப்போவும் உங்களுக்கு எந்த அவுட்புட்டுமே இங்கே காட்டாது. ஆனால் நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம், ஹைட் வித் கொடுக்க போகிறோம். ஹைட் வந்துக்கிட்டு 80% இருக்கணும். என்ன கொடுக்க, ஹைட் 80% வந்திருக்கும். வித் கொடுத்ததும் இப்போ நமக்கு விளங்கும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்டா, வித் ஒரு 3 பிக்சல் கொடுக்கலாம். ஸோ வித் வந்துட்டு 3 பிக்சல்ஸ் கொடுத்துறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வித் வந்து 3 பிக்சல்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகிடுச்சு. இப்போ நம்ம அலைன்மெண்ட் பண்ணிக்குவோம். ஸோ முதலாவது என்ன அலைன்மெண்ட் சொல்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டாப் வந்துக்கிட்டு 10 பிக்சல்ஸ் இருக்கணும். ஸோ சரியா டாப் 10 பிக்சல்ஸ் நமக்கு வந்துடுச்சு. அதே மாதிரி லெஃப்ட் வந்துக்கிட்டு நம்ம ஒரு இது ஒன்று கொடுக்கலாம், 36 பிக்சல்ஸ் கொடுக்கலாம். பாருங்கள் என்ன வந்தாச்சு. இப்போ நான் கொடுக்கேன் Z இண்டெக்ஸ்
ஒரு 1. ஸோ டிடெக்ட்ஸ் 1 கொடுத்துட்டோம். அப்போ இவர் இந்த நம்பர்ஸ் மேலே வரணும், அந்த அரோவுக்கு மேலே வரணும்னு சொன்னால் இங்கே நான் என்ன செய்யணும்னு சொன்னால் லிஸ்ட் ஐட்டம்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம் இல்லை, நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தோம். அந்த லிஸ்ட் ஐட்டமை அந்த கிளாஸை நம்ம இங்கே கால் பண்ணலாம். லிஸ்ட் ஐட்டம்ஸ் நான் என்ன செய்ய போகிறேன், லிஸ்ட் ஐட்டம்ங்கிற கிளாஸ் நேமை இங்கே கொடுத்துக்குவோம். கிளாஸ் நேம் லிஸ்ட் ஐட்டம். ஸோ அப்போ லிஸ்ட் ஐட்டம் நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னால் z இண்டெக்ஸ் 2 கொடுக்கும். இப்போ அவர் மேலே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பர்ஃபெக்டாக நமக்கு என்ன செஞ்சிடுச்சு, இங்கே அந்த அவ்வளோ அலைன்மெண்ட்டும் நமக்கு பர்ஃபெக்டாகவே இங்கே வந்துடுச்சு. ஸோ அப்போ நம்ம என்ன செஞ்சிட்டோம், எல்லா விதமான டிசைன்ஸும் வந்துக்கிட்டு நம்ம இதுக்கு தேவையானது எல்லாமே நம்ம செய்தாச்சு. ஸோ அப்போ நம்ம இன்னொரு டேட்டா ஆட் பண்ணோம்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி வேலை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த கம்போனண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறேன்னு சொல்லி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.